ஃப்ரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி பத்தி ஒரு சுட 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 அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு படிச்சு பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் புலப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இந்த கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குல்ல, இது தேர்தல் வரைக்கும் நீடிக்காது. தேர்தல் டைம்ல அதிமுக எப்படி பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க மட்டும் பாருங்க அப்படின்றத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் உண்மையா தான் இருக்கு. ஏன்னா அரசியல்ல இந்த கட்சிகளுக்கு இடையே நடக்கிற குழப்பங்கள், அப்புறம் கோஷ்டி மோதல்கள், அப்புறம் ஏழுபாடுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்கல்ல, இந்த கூட்டணியை மேல்மட்ட தலைவர்கள் வரவேற்று பேசினாலும் பாஜகக்குள்ளேயும் அதிமுகக்குள்ளேயும் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டணி ஒத்து வராத கூட்டணி அப்படின்றத பாஜகவிலே கோஷ்டி மோதல் இருக்கு, அதிமுகவிலே இருக்கு. இதுக்கான பிரச்சனைகள் கலக குரல் எழும்பி இருக்கு. ஏன்னா வேலூர்ல பாத்தீங்கன்னா கார்த்தியாயனுக்கு இந்த தொகுதியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க பாஜகவுக்கு ஒதுக்கி கார்த்தியாயினி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நாங்க வேலை செய்யணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படின்றத தெல்ல தெளிவா அதிமுக சொல்லிருச்சு. ஆனா இருந்தாலும் பாஜக என்ன சொல்லுதுன்னா, இந்த தொகுதியை தவிர்த்துட்டு நீங்க அதிமுக கொடுத்தீங்க, நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு பாஜக ஒரு புற இருக்காங்க. சரி, வேலூர் மாவட்டத்துல இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலியிலும் ஒரு பிரச்சனை எழும்புச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லை தொகுதியை நீங்க பாஜகவுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா நெல்லையில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அதிமுகன்றது அழிஞ்சிட்டு வருது. திரும்பவும் அந்த நெல்லை தொகுதியை நீங்க பாஜக கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக அழிஞ்சு அதிமுக அப்படின்றது நெல்லையிலேயே இருக்காது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதத்தை போட்டாங்க. ஸோ அங்கேயே என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பிதிங்கி நிற்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா நெல்லை தொகுதியில இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கிற நயினார் அவர் தான் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஸோ திரும்ப அவர் அந்த தொகுதியில நிக்க வாய்ப்பு எதிர்பார்ப்பாரு. ஏன்னா மாநில தலைவர் தோத்தா அசிங்கமாயிரும். ஸோ அந்த தொகுதியில அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த தொகுதியில நிக்க வைப்பாரு. இப்போ அதிமுகவை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்குது. சோ இது ஒரு புறம் இருக்கும் பொழுது, சோ பாஜக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை நிர்பந்தத்தின் பேர்ல தான் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சோ இந்த ஒரு நிர்பந்தம் இல்லாம இப்ப இன்னொரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. எங்களுக்கு கடந்த முறை 20 சீட்டு கொடுத்தீங்க, இப்போ 40 சீட்டு வேணும் அப்படின்றத ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பால போட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த 40 சீட்டு அப்படின்றத ஒரு பாஜக போட்டு பாக்குது. ஆனா இது எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க ஒத்துக்கவே இல்லையா. உங்களுக்கு 20 சீட்டு அவ்வளவுதான், மீதி இருக்கிற சீட்டுல நாங்க நின்னுட்டு, அதாவது கிட்டத்தட்ட 180 சீட்டுல நாங்க நிப்போம், 54 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க பிரிச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக இறங்கி இருக்கிறதா நம்மளுக்கு செய்தியே வருது. இது போக ஓபிஎஸ் டிடிவி ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னா, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம், நாங்க யாருடைய நிர்பந்தத்தின் பேராலோ யாருடைய கட்டாயத்தின் பேராலோ கூட்டணி விட்டு வெளியே வரல, நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம், எங்க கூட்டணி உறுதியான கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்றத ஓபிஎஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன் ஒருபடி மேல என்ன சொல்றாருன்னா, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம், ஆனா கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா, வேணுமா வேண்டாமா அப்படின்றத பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் சொல்லணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள வந்தார்ல, அப்போ சில பல கோரிக்கைகளை வைத்தார். அதுல முதன்மையான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தபடியா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் கட்சிக்குள்ள நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வச்சுட்டாரு. கட்சிக்குள்ள இல்ல, கூட்டணிக்குள்ளே வேண்டாம். ஏன்னா கூட்டணின்னா நாங்க ஒரே மேடையில ஒருத்தர் சந்திக்கணும், பரஸ்பரத்தை நாங்க என்ன பண்ண பரிமாறிக்கணும், அப்ப அங்க தேவையில்லாத சலசலப்பு வரும், பிரச்சனைகள் வரும், அதனால கூட்டணிக்குள்ளேயே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை கோரிக்கையும் வச்சாங்க. ஆனா பாஜக என்ன சொல்லுச்சுன்னா, கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்களா, அத்தோட அமைதியா இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடாது, நாங்க கூட்டணியில வச்சுப்போம் வச்சுக்க மாட்டோம், அது எங்க இஷ்டம் அப்படின்றத பாஜக தெல்ல தெளிவா சொல்லிருச்சு. சோ இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உறுத்தலாவே இருக்குது ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் கூட்டணியில வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா எப்படி எந்த ஒரு விதத்துல நீங்க போனாலும் அங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும், பரஸ்பரம் இவங்களுடைய வேட்பாளருக்கு அவர் ஆதரிச்சு பேச வேண்டியது இருக்கும், அவங்களுடைய வேட்பாளருக்கு இவங்களுடைய ஆதரவு வச்சு பேசுறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல வேட்பாளர் ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரன் ஆதரிச்சு பேசுறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இதே சமயம் டிடிவி தினகரனுடைய வேட்பாளரையோ இல்ல ஓபிஎஸ் உடைய வேட்பாளரையோ எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து பேசுவாரானா அங்கதான் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. சோ இதனால எடப்பாடி பழனிசாமி அண்ணே இவன் வேண்டவே வேண்டானே அப்படின்ற மாதிரி பாஜக கிட்ட, ஐயா
இல்லையா நீங்க வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணி விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டு இருக்கு. இப்ப அந்த தொகுதி பிரிச்சு கொடுத்தாருல எடப்பாடி பழனிசாமி, 180 சீட்டு எங்களுக்கு, 54 சீட்டு வந்து பாமகவுக்கு, தேமுதிகவுக்கு, பாஜகவுக்கு, இன்னும் சில பல கட்சிகள்னு. ஆனா அந்த கட்சி அந்த லிஸ்ட்ல ஓபிஎஸும் வரல, டிடிவி தினகரனும் வரல. அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி இவர் வந்து என்ன பண்றாரா, தொகுதிகளை பிரிக்கிறாராம். இதனால பாஜக என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அவ்வளோலாம் கிடையாது, நாங்க சொல்றதான் செய்யணும், உங்களுக்கு எங்களை நம்பி இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நாங்கள் சீட்டு கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாச்சுன்னா கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ரேஞ்சில் தான் பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் உரசல் ஏற்பட்டிருக்கு, முறிவு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா தான் பாஜக கூட்டணியில அதிமுக நிலையா இருக்காது, எப்போனாலும் வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்றத விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. இது போக அதிமுக என்ன காய் நகர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு யூ-டர்ன் பண்ணி பாஜகவை விட்டுட்டு தாவேகா கூட கூட்டணி சேர்றதுக்கான சைலண்டான ஒரு வேலையை, அண்டர் கிரவுண்ட் வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்த்திருக்கிறாரா. அதுக்கு தான் ஒரு சர்வேவே எடுத்திருக்கிறாரா. தன்னுடைய மகன் மிதுன் மூலமா தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு மக்களிடத்துல வரவேற்பு இருக்கு, எந்த விதத்துல அவருக்கு ஓட் பேங்க் வரும் அப்படின்ற சர்வே எடுத்து கொடுத்திருக்காரு. இதன் மூலியமா தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களிடத்துல வரவேற்பு இருக்குது. ஆனா அது வந்து தமிழக அரசியலை வந்து மாற்றி போடுமா, வெற்றி பெறுமா அப்படின்னா அது வெற்றி பெறாது, தோல்விதான் அடையும். விஜயே வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இதன் மத்தியில ஆனா ஒரு விஷயம், 8ல இருந்து 10% அவருக்கு ஓட்டு வரும் அப்படின்றதையும் கணிச்சிருக்காங்க. சோ இதன் மூலமா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவை கழட்டி விட்டுட்டு, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க இப்பதான் நீங்க கேஸ் கீஸ் ஃபைலு கீழுன்னு சொல்லி எங்களை நிர்பந்திச்சிட்டீங்க, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நாங்க போயிட்டா, அப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் பாஜக வந்து காழ்ப்புணர்ச்சியோட பழிவாங்குற எண்ணத்தோட தான் செய்யுது, அப்போ பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதனால தேர்தல் டைம்ல நம்ம வெளியே வந்துட்டா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட ஆசைப்படி, எண்ணம்படி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் இந்த ஃபைலாவது அதுவாவது அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எடப்பாடி பழனிசாமியை உற்று கவனித்து நோக்கிட்டு இருக்காங்க பாஜக தரப்புலயும் அவங்களுக்கு வந்து மேலிடத்துக்கு ஒரு ரகசிய தகவல் போயிருக்கு, எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறதுக்கும் இப்படி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குனே, அதனால எடப்பாடி பழனிசாமியால ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தகவலும் பாஜக மேலிடத்துல போயிருக்கு. பாஜகவும் சும்மா இல்ல, பாஜக வந்து என்ன பண்ணிருக்கு, எடப்பாடி பழனிசாமியோட ஃபுல் ஹிஸ்டரி எடுத்திருக்கு, எந்த டைம்ல அவர் மாறுவாரு, எந்த டைம்ல யாருக்கு செக் வச்சுட்டு காலவாரி விட்டுட்டு அடுத்தவங்கிட்ட மாறுவாரு அப்படின்றதெல்லாம் அவங்களும் பார்த்துருந்தாருங்க. ஏன்னா சசிகலாவை எந்த அளவுக்கு காலவாரி விட்டாரு, டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு காலவாரி விட்டாரு, ஓபிஎஸ் எந்த அளவுக்கு காலவாரி விட்டாரு அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து பண்ணிருக்காங்க, பார்த்திருக்காங்க. எப்ப வேணாலும் எதுக்கு வேணாலும் இவர் மாறுவாரியா அப்படின்றது எல்லாமே பாஜகவுக்கு தெரியும். அதனால அவர் மேல ஒரு கண்ணு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பாஜக எப்படி ஆச்சுன்னா இவருக்கு நிர்பந்தத்தின் மேல நிர்பந்தம் கொடுக்கும்போது அடுத்த ஸ்டெப் அவர் என்ன எடுக்க போறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தான் யூ-டர்ன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதை உறுதிப்படுத்துறதுமா திருமாவளவன் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக கூட்டணியில அதிமுக நிலைக்காது, அது கடைசி மினிட்ல, அதாவது தேர்தல் நெருங்குற கடைசி நேரத்துல எப்படியாச்சும்னா காட்சிகள் மாறும் அப்படின்றத அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. இதை நிறைய பேர் அரசியல் தலைவர்களும் என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை நம்பி பாஜக செயல்படக்கூடாது, அப்படி செயல்பட்டா தலையில துண்டு போட்டுருவாங்க அதிமுக காரங்க, உஷாரா இருங்க அப்படின்றத கணிச்சிருக்காரு. ஏன்னா அதிமுக எப்படி வேணாலும் யூ-டர்ன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கும், பாஜக கூட்டணி நிலைக்காது, அதிமுக நிலைக்காது அப்படின்ற தகவலை ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.